கடவுளின் அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் ஆவியின் வரங்களினால் எம்மையும் நிரப்பிடுமே. ஆவியின் வரங்களினால் எம்மையும் நிரப்பிடுமே. எழுந்து ஜொலிக்க எண்ணெய் ஊற்றும் இந்த வேளையிலே நாங்கள் எழுந்து ஜொலிக்க எண்ணெய் ஊற்றும் இந்த வேளையிலே. ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் உள்ளத்திலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அக்கினியே, தேவ அக்கினியே, என்னை நிரப்பும் அப்பா, இன்று எம்மை நிரப்பும் அப்பா. அக்கினியே, தேவ அக்கினியே, எம்மை நிரப்பும் அப்பா, இன்று எம்மை நிரப்பும் அப்பா. இறை வார்த்தையில் வளர்ந்திட, இறை அன்பில் வளர்ந்திட, இது இந்த காலை பொழுதிற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தேவனே. இணைச்சட்டம் 30 அதிகாரம் 14 வசனம். இணைச்சட்டம் 30 அதிகாரம் 14 வசனம். ஆமென். ஆனால் நீ அதை நிறைவேற்றுமாறு வார்த்தை உனக்கு மிக அருகில் உள்ளது, உன் வாயில் உன் இதயத்தில் உள்ளது. ஆமென். ஆமென். கடவுளின் வார்த்தை உனக்கு அருகில் உள்ளது, நீ அதை எடுத்துரைப்பதற்காக உன் வாயில் உள்ளது. சோத்திரப்பலிகள் புஸ்தகத்திலே பக்கம் 119, 785 வாசிக்க கேட்போம். ஆமென். ஆமென். கடவுளின் வார்த்தை உனக்கு அருகில் உள்ளது, கடவுளின் வார்த்தை உனக்கு அருகில் உள்ளது, உன் வாயில் உள்ளது, உன் வாயில் உள்ளது என்று உமது வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். நீ எடுத்துரைப்பதற்காக உன் வாயில் உள்ளது. பிராக்கெட்ல போட்டிருக்கு, நீ எடுத்துரைப்பதற்காக உன் வாயில், உன் வாயில் உள்ளது. உன் வாயில் இருக்குது. ஜெபிக்கிறோம், வார்த்தை வாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம், எல்லாமே பண்றோம். எதற்காக? எடுத்துரைப்பதற்காக. அதுதான் யோசுவா புஸ்தகம் 1:8 அழகாக சொல்லும். வாசிக்க கேட்போம். யோசுவா 1:8. இந்த திருச்சட்ட நூலை உன் முன்னின்று அகற்றாதே, இரவும் பகலும் அதை தியானம் செய். இறை அன்பில் வளர்ந்திட வேண்டும் என்றால் இறை வார்த்தை நமக்குள் செல்ல வேண்டும். இறை அன்பில் நீ வளர்ந்திட வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய் என்றால் இறை வார்த்தை நமக்கு உள்ள போகணும். கடவுளின் வார்த்தை உனக்கு அருகில் உள்ளது, நீ அதை எடுத்துரைப்பதற்காக உன் வாயில் உள்ளது. வாசிக்கிறோம், அப்படியே வச்சுட்டோம் போகிறோம், அப்படி இல்லை. எடுத்துரைப்பதற்காக, நற்செய்தி பணிக்காக அதை பயன்படுத்த வேண்டும். அல்லேலூயா.
அல்லேலூயா. அதனால தான் ஏசாயா 55:11 எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். என் வாயிலிருந்து புறப்பட்டு செல்லும் வாக்கு என் விருப்பத்தை செயல்படுத்தாமல் வெறுமையாய் என்னிடம் திரும்பி வருவதில்லை. வருவதில்லை. என்று நம்முடைய வார்த்தைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வாசிக்க கேட்போமா? ஏசாயா 55:11. ஆமென். ஆமென். அவ்வாறே என் வாயிலிருந்து புறப்பட்டு செல்லும் வாக்கு அவ்வாறே என் வாயிலிருந்து புறப்பட்டு செல்லும் வாக்கும் இருக்கும். வாக்கும் இருக்கும். அது என் விருப்பத்தை செயல்படுத்தி அது என் விருப்பத்தை செயல்படுத்தி எதற்காக நான் அதை அனுப்பினேனோ எதற்காக அதை நான் அனுப்பினேனோ அதை வெற்றிகரமாக நிறைவேற்றாமல் வெறுமையாய் என்னிடம் திரும்பி அதை வெற்றிகரமாக நிறைவேற்றாமல் வெறுமையாய் என்னிடம் திரும்பி வருவதில்லை. ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லை. அவருடைய வார்த்தை ஒரு வரதை சொல்லிட்டார்னா அது வெறுமையா திரும்பி போகாது. அதனால தான் இன்னைக்கு காலையில் ஆண்டவர் நமக்கு சொல்றாரு, நீ வெறுங்கையோடு போவதில்லை, மறந்திடாதே தேவனுடைய சொல்லை. நீ வெறுங்கையோடு போவதில்லை, மறந்திடாதே தேவனுடைய சொல்லை. கண்ணீரும் கவலையும் இல்லை, கண்ணீரும் கவலையும் இல்லை, இல்லை நீ வாழ்வில் தொல்லை. நீ வெறுங்கையோடு போவதில்லை, மறந்திடாதே தேவனுடைய சொல்லை. இணைச்சட்ட புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இணைச்சட்ட புஸ்தகம். ஆமென். எனவே நான் இன்று உனக்கு கட்டளையிடும் எதிலிருந்தும் விலகாதே. நான் உனக்கு கட்டளையிடும் எதிலிருந்தும் விலகாதே. வலமோ இடமோ விலகி நடக்காதே. வலமோ இடமோ விலகி நடக்காதே. வேற்று தெய்வங்களின் பின் சென்று அவற்றிற்கு ஊழியம் செய்யாதே. வேற்று தெய்வங்களின் பின் சென்று அவற்றிற்கு ஊழியம் செய்யாதே. ஆமென். ஆமென் என்று கண்டித்து கூறியவரே உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கண்டிக்க யார் யார் மேல அன்பு வச்சிருக்கிறாரோ அவர்களை கண்டித்து திருத்துவார். யார் மீது அதிக அன்பு வச்சிருக்கிறோம் அவங்களுக்கு தான் திட்டு ஜாஸ்தி கிடைக்கும். தண்டிக்கிறார் திருத்துவதற்காக. அதை உணர வேண்டும். அதனாலதான் ஏசாயா 55:11 சொல்லி, என் வாயிலிருந்து புறப்பட்டு செல்லும் வாக்கு என் விருப்பத்தை செயல்படுத்தாமல் வெறுமையா என்னிடம் திரும்பி வர என்ற உம்முடைய வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உனக்கு நான் இன்று கட்டளையிடும் என் வார்த்தையிலிருந்து வலமோ இடமோ விலகி நடக்காதே என்ற உடைய இந்த கண்டிப்பாக்காக இந்த கண்டித்து கூறியவரே உமக்கு ஸ்தோத்திரம். அடுத்து பாருங்க, சாலமோன் ஞானம் 16:12 மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. பச்சிலையோ களிம்போ அவர்களுக்கு நலம் அளிக்கவில்லை, ஆனால் உமது வார்த்தைகளே எல்லா மனிதருக்கும் சுகம் அளிக்கிறது. வாசிக்க கேட்போமா? சாலமோன் ஞானம் 16:12. ஆமென். ஆமென். பச்சிலையோ அவர்களுக்கு நலம் அளிக்கவில்லை, பச்சிலையோ களிம்போ அவர்களுக்கு நலம் அளிக்கவில்லை, ஆனால் ஆண்டவரே சொல்லே எல்லா மனிதருக்கும் நலம் அளிக்கிறது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம். அதனாலதான் இன்னைக்கு இறை வார்த்தையில் வளர்ந்திட வேண்டும் என்றால், இறை அன்பில் இருக்க வேண்டும் என்று சொன்னால், இறை வார்த்தையை தியானிப்பதோடு மட்டும் விட்டுவிடாமல், ஸ்தோத்திரப்பலி மட்டும் சொல்லிவிடாமல் அதை தொடர்ந்து ஆண்டவரே, பச்சிலையோ களிம்போ அவர்களுக்கு நலம் அளிக்கவில்லை, ஆனால் உமது வார்த்தைகளோ எல்லா மனிதருக்கும் சுகம் அளிக்கிறது என்று நம்முடைய வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
ஆமன் பார்த்தவர்களே, ஒவ்வொருவருக்கும் அந்த பொறுப்பை கொடுக்குறார் ஆண்டவர். எல்லாருக்கும் அந்த பொறுப்பு. அதனால தான் திருப்பாடல் 119:12 சொல்வதைப் போல, உமது திருச்சட்டத்தில் வியப்பானவற்றை நான் கண்டுணருமாறு என் கண்களை திறந்தருளும். ஆண்டவருடைய வாக்கு நேர்மையானது, அவருடைய செயல்கள் எல்லா நம்பிக்கைக்குரிய என்ற அருள் வாக்கு. மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய் சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வார் என்ற உம்முடைய வார்த்தை. உமது திருச்சட்டம் எனக்கு இன்பம் தருவதாக இல்லாதிருந்தால் என் துன்பத்தில் நான் மடிந்து போயிருப்பேன். விண்ணும் மண்ணும் வழிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகள் ஒருபோதும் ஒழியாது. உன் வீட்டில் இருக்கும் பொழுதும், உன் வழி பயணத்தின் போதும் என் வார்த்தைகளை எடுத்து கூறு. உங்கள் வீட்டின் கதவுகளிலும் நுழைவாயில்களிலும் என் வார்த்தைகளை எழுதி வையுங்கள். அதான் 1 கொரிந்தியர் 9:16 மிக அழகாக சொல்லும். 1 கொரிந்தியர் 9:16. ஆமென். நான் நற்செய்தியை அறிவிக்கிறேன் என்றாலும் அதில் நான் பெருமைப்பட ஒன்றுமில்லை. இதை செய்ய வேண்டிய கட்டாயம் எனக்குள்ளது. நற்செய்தியை அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு. அல்லேலூயா. இதுதான் இன்னைக்கு இறை அன்பில் வளர்ந்திட வேண்டும் என்றால் இறை வார்த்தையில் வளர்ந்திட வேண்டும். அல்லேலூயா. அதனால தான் பவுல் அழகா சொல்றாரு பாருங்க, 15ஆம் வசனத்தில், ஆனால் இவ்வுரிமைகளில் எதையும் நான் பயன்படுத்தி கொள்ளவில்லை, நான் அவற்றை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எண்ணத்துடன் நான் எழுதவும் இல்லை. அவ்வாறு பெற்றுக்கொள்வதை விட நான் சாவதே நல்லது. கொரிந்தியரை பார்த்து சொல்லுகிறார். கடிதத்தில் இவ்வாறு விளக்கம் தருகிறார். எனக்குரிய பெருமையை எவரும் அழித்துவிட முடியாது. நான் நற்செய்தி அறிவிக்கிறேன் என்றாலும் அதில் நான் பெருமைப்பட ஒன்றுமில்லை. தெய்வமே, நான் ஒன்றுமில்லை, எனக்கென்று ஒன்றுமில்லை, எல்லாம் நீர் தந்த தானம், எல்லாம் நீர் தந்த தானம், நான் வாழ்வது உமது கருணை, நான் வாழ்வது உமது கருணை. நான் வெறும் களிமண் தானே ஐயா, நான் வெறும் களிமண் தானே ஐயா, உம் கையால் என்னை வணைந்திடுமே, உம் கையால் என்னை வணைந்திடுமே. அகங்காரம் போக்கி அகங்காரங்கள், எங்களுடைய சிந்தனைகள், சொற்கள், செயல்கள், பேச்சுக்கள் எல்லாவற்றிலிருந்து எடுத்து, அகங்காரம் தான் எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே, அதிலிருந்து எடுத்து வெளியில போடும். கோபத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை. முன்கோபம், பேசுகின்ற வார்த்தைகள், சொற்கள், செயல்கள், கடமையில் தவறுதல், சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறுவதாலும். அப்பா, உம்மை விட்டு விலகி சென்ற நாட்கள், உன்னுடைய அன்பை சுவைக்காமல் இருந்த நாட்கள், உன்னுடைய அன்பை சுவைக்காமல் இருந்த நொடி, அதற்காக நான் மனம் வருந்துகிறேன் ஆண்டவரே. இந்த காலை பொழுதில் உம்மை தேடி வந்திருக்கிறேன் அப்பா. தர்மையான படியை இந்த முதிர் வயதிலும் தள்ளாட விடாமல் நீர் ஆதரித்து வந்தீரே, உமக்கு நன்றி. பலர் சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம்
என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்தீரே. பலர் சபித்து என்னை தோற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்தீரே. உள்ளங்கையில் என்னை வரைந்தீரே, உள்ளங்கையில் என்னை வரைந்தீரே. அதற்கு ஈடு என்ன தருவேன் நான், அதற்கு ஈடு என்ன தருவேன் நான். தனிமையின் பாதையில் தகப்பனே உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமப்பதை நான் மறப்பேனோ. எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், அதற்கு ஈடு என்ன தருவேன் நான், அதற்கு ஈடு என்ன தருவேன் நான். ஆமாண்டவரே. ஏசாயா 55 வசனம் மிக அழகாக சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 50 அதிகாரம் 5 வசனம். ஆமென். ஆமென். ஆண்டவராகிய என் தலைவர், ஆண்டவராகிய என் தலைவர் என் செவியை திறந்துள்ளார், என் செவியை திறந்துள்ளார். நான் கிளர்ந்தெழவில்லை, நான் கிளர்ந்திடவில்லை, விலகி செல்லவும் இல்லை. விலகி செல்லவில்லை. செவிகளை திறக்கிறார். நீ இல்லாம எனக்கு யாருப்பா இருக்கா? எனக்கு ஒரு அப்பா இருக்கார். பல சபித்து என்னை வெறுக்கும் பொழுதெல்லாம் நீரே என் தஞ்சம், நீரே என் உறைவிடம், நீரே எனக்காக காத்திருக்கிறீர் என்று சிந்தனையோடு. அதனாலதான் இந்த சங்கீதம் 43 மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. 5 வசனம் வாசிக்க கேட்போம். என் நெஞ்சே, நீ நம்பிக்கை இழப்பது ஏன்? நீ கலக்கமுறுவது ஏன்? கடவுளையே நம்புகிறே. என் கடவுளின் மீட்பு செயல்களை முன்னிட்டு இன்னும் நான் அவருக்கு நன்றி செலுத்துவேன். எத்தனை பேர் இருக்கிறீங்க? எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஒருத்தர் எடுத்து அந்த இறை வார்த்தையை வளர்ந்துட ஆசைப்படுறீங்க. தோத்திரப்படி எடுத்தீங்க. இந்த வார்த்தையை வாசிக்க நம்மளால் முடியுதா? நம்மளால் முடியுதா? பலர் சபித்து என்னை தோற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்தீரே. நான் சோர்ந்து போகும் நேரங்களெல்லாம் மார்போடு அணைத்து கொண்டீரே. கண்ணீரை கணக்கில் வைத்தீரே. அதற்கு ஈடு என்ன தருவேன் நான். எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், அதற்கு ஈடு என்ன தருவேன் நான், அதற்கு ஈடு என்ன தருவேன் நான். செவியை திறக்கிறார், செவி கொடுக்க செய்கிறார். எனவே விலகி செல்லவும் இல்லை, நான் கிளர்ந்திடவும் இல்லை. நீங்க இல்லாம எனக்கு யார் இருக்கிறப்பா? இன்பத்திலும் நீரே, என் துன்பத்திலும் நீரே, என் பலனும் ஐயா நீர்தானே, என் பலனும் ஐயா நீர்தானே. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு. என் ஏசையா அல்லேலூயா, என் ஏசையா அல்லேலூயா. அதனால தான் 1 கொரிந்தியர் 10 அதிகாரம் 12 வசனம் மிக அழகாக 12-13 பார்ப்போம். 1 கொரிந்தியர் 10 அதிகாரம் 12 வசனம். எனவே எனவே
தாம் நிலையாக நிற்பதாக நினைத்துக் கொண்டிருப்பவர் எனவே எனவே தாம் நிலையாக நிற்பதாக நினைத்து கொண்டிருப்பவர் விழுந்து விடாதபடி பார்த்து கொள்ளட்டும். ஆமென். இன்னைக்கு அப்படிதான் நான் ஜெபிக்கிறேன், நான் ஸ்துதிக்கிறேன், நான் ஸ்தோத்திரம் பண்ணி எடுக்கிறேன், எல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறேன்னு சொல்லி யாரெல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறோமோ வீழ்ந்து விடாதபடி பார்த்து கொள்ள வேண்டும் என்று நம்முடைய வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. வீழ்ந்து விடாதீங்க, இறை வார்த்தையில் வளர்ந்துடணும். அதனால தான் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இறை இரக்கத்தின் நாள், இறுதி ஆண்டவருடைய நாள். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். தாம் நிலையாக நிற்பதாக நினைத்து கொண்டிருப்பவர் வீழ்ந்து விடாதபடி பார்த்துக்கணும். அதான் 11ஆம் வசனம் சொல்றாரு, உங்களுக்கு ஏற்படுகின்ற சோதனை பொதுவாக மனிதருக்கு ஏற்படும் சோதனை என்று வேறு அல்ல. கடவுள் நம்பிக்கைக்குரியவர். அவர் உங்களுடைய வலிமைக்கு மேல் நீங்கள் சோதனைக்குள்ளாக விட மாட்டார். சோதனை வரும் பொழுது அதை தாங்கிக் கொள்ளும் வலிமையை உங்களுக்கு அருள்வார். அதிலிருந்து விடுபட வழி செய்வார். ஆமென். உங்களுக்கு ஏற்படுகின்ற சோதனை பொதுவாக மனிதருக்கு ஏற்படும் சோதனை என்று வேறு அல்ல. கடவுள் நம்பிக்கைக்குரியவர். அவர் உங்களுடைய வலிமைக்கு மேல் நீங்கள் சோதனைக்குள்ளாக விடமாட்டார். சோதனை வரும் பொழுது அதை தாங்கிக் கொள்ளும் வலிமை உங்களுக்கு அருள்வார். அதிலிருந்து விடுபட வழி செய்வார். பாருங்க, இன்னைக்கு ஆவியானவர் என்ன அழகா சொல்றது. ஆண்டவருக்கு எரிச்சல் ஊட்டக்கூடாது, தூய ஆவியானவருக்கு வெறுப்பூட்டக்கூடாது. தூய ஆவியானவரை நிந்திச்சிட்டு நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. அதனால தான் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, நாம் ஆண்டவருக்கு எரிச்சல் ஊட்டலாமா? நாம் அவரை விட வலிமை மிக்கவர்களா? எனவே தாம் நிலையாக நிற்பதாக நினைத்துக் கொண்டிருப்பவர் வீழ்ந்து விடாதபடி பார்த்துக் கொள்ளட்டும். நான் நிலையா இருக்கேன், எனக்கு எல்லாம் தெரியும், நான் ஜெபிக்க தெரியும், பாட தெரியும், சுதிக்க தெரியும், நான் எல்லாம் ஆண்டவருக்காக கரெக்டா செய்றேன். தப்பு. தெய்வமே நான் ஒன்றுமில்லை, எனக்கென்று ஒன்றுமில்லை, எல்லாம் நீ தந்ததானம், எல்லாம் நீ தந்ததானம், நான் வாழ்வது உமது கருணை, நான் வாழ்வது உமது கருணை. தெய்வமே நான் ஒன்றுமில்லை, எனக்கென்று ஒன்றுமில்லை. இறுதியாக இந்த வசனம் மீண்டும் ஏசாயா 54:4, அஞ்சாதே, நீ அவமானத்திற்கு உள்ளாக மாட்டாய், வெட்கி நாணாதே, இனி நீ இழிவாக நடத்தப்பட மாட்டாய், உன் இளமையின் மானக்கேட்டை நீ மறந்து விடுவாய், உன் கைமையின் இழிநிலையை இனி நினைக்க மாட்டாய் என்று நம்முடைய வார்த்தைக்காய் மக்கு நன்றி ஆண்டவரே. அதனாலதான் ஆண்டவர் சமூகத்தில் சரண்டர் ஆயிடணும். எனக்கு ஒன்றும் தெரியாது ஆண்டவரே, நீங்க பேசுங்கப்பா, என் புத்திக்கு ஒண்ணுமே எட்டாது. அதனால தான் தாம் வலிமையாக இருக்கிறோம் என்று சொல்லி தாம் நிலையாக நிற்பதாக சொல்லி கொண்டிருப்பவர் வீழ்ந்து விடாதபடி பார்த்துக்கணும். ஆண்டவரை பிடிச்சிக்கணும், சிக்கனை பிடிச்சிக்கணும், இல்லாட்ட நான் விழுந்துருவேன் ஆண்டவர். உங்களை நான் பிடிக்கலைன்னா நான் விழுந்துருவேன் ஆண்டவர். நான் பிடிச்சா என் கையை நான் விட்டுருவேன் ஆண்டவர். ஆனால் நீங்கள் என் கையை பிடிச்சிக்கப்பா, நீங்கள் பிடிச்சிட்டா என்ன, நீங்கள் பிடிச்சிக்கங்க, நீங்கள் பிடிச்சிக்கங்க ஆண்டவர், பிடிச்சிக்கங்க ஆண்டவர், நீங்கள் பிடிச்சிட்டா. அதனால தான் ஏசாயா 54:5 சொல்லுகிறது, உன்னை உருவாக்கியவரே உன் கணவர்.
உன்னை உருவாக்கியவரே உன் கணவர். கணவர். கணவர் என்ற அந்த பாருங்க என்ன ஒரு உரிமை கொடுக்கிறார் பாருங்க. உன்னை உருவாக்கியவரே உன் கணவர். கணவன் மனைவி பந்தத்தை கொடுக்கிறார் இந்த இடத்துல. அல்லேலூயா. படைகளின் ஆண்டவர் என்பது அவர்தான் பெயராம். இஸ்ரேலின் தூயவரே உன் மீட்பர். உலகம் முழுமைக்கும் கடவுள் என அவர் அழைக்கப்படுகின்றார். அதனால தான் இன்னைக்கு ஆவியானவர் நமக்கு சொல்றார், உன் மகளே, மகனே, சகோதரியே, சகோதரியே, உன் இளமையின் மானக்கேட்டை நீ மறந்து விடுவாய். ஆமென். எல்லாத்திலையும் ஒரு விடுதலை தருகிற தேவன். உன் வேதனை, துன்பம், துயரம் எல்லாம் அவருக்கு தெரியும். நம்முடைய விண்ணப்பங்கள் ஆண்டவர் சமூகத்தில் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. எனக்கு அது வேணும் இது வேணும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நன்றி பலி, சோத்திர பலி எடுக்க 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 உங்கள் குடும்பங்களில் அற்புதங்களை காண்பீர்கள். ஆண்டவரை ஸ்துதிக்க 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 ஸ்துதி 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 ஆராதனை ஸ்துதி 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 ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை. ஸ்துதி 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 ஆராதனை. அவரை ஸ்துதிச்சுட்டே இருங்க. தூயவர் 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 தூயவர்னு சொல்லுங்க. அவரை சுதிச்சுட்டே இருங்க. அவரை புகழ்ந்துட்டே இருங்க. அவரை புகழ புகழ புகழ. உன் புகழை பாடுவது என் வாழ்வின் இன்பமையா. உன்னருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையான்னு சொல்லி ஆண்டவரையே சுதிச்சுக்கிட்டே இருக்கிறார். அது ஒரு பாட்டு, அழகான பாட்டு. உங்க வசனம் மன மகிழ்ச்சியா இல்லாம போனா நான் துக்கத்திலே மடிந்து போயிருப்பேன். உங்க வசனம் மன மகிழ்ச்சியா இல்லாம போனா நான் துக்கத்திலே மடிந்து போயிருப்பேன்னு சொல்லி. அதனால்தான் சங்கீதம் 43:4-5 அழகாக சொல்லுகிறது, அப்பொழுது நான் கடவுளின் பீடம் செல்வேன். கடவுளுடைய பீடத்திற்கு, அவருடைய பீடம், ஆராதனை செய்யக்கூடிய பீடம், என் மனமகிழ்ச்சியாகிய இறைவனிடம் செல்வேன். கடவுளே, என் கடவுளே, யாழிசைத்து ஆர்ப்பரித்து உம்மை புகழ்ந்திடுவேன். என் நெஞ்சே, நீ கலக்கம் வருவது ஏன்? நீ கலக்கம் வருவது ஏன்? நீ நம்பிக்கை இழப்பது ஏன்? கடவுளையே நம்பியிரு. என் கடவுளின் மீட்பு செயல்களை முன்னிட்டு இன்றும் நான் அவருக்கு நன்றி செலுத்துவேன். நன்றி பலி, நன்றி பலி. நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே. அப்பா உன் திருப்பாதத்தில் நன்றி பலி, நன்றி பலி. நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே. அப்பா உன் திருப்பாதத்தில் சொல்லி. ஏசாயா 55:3 சொல்லுகிறது, எனக்கு செவி கொடுங்கள், என்னிடம் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது நீங்கள் என்ன அழகான வார்த்தை. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றுக்கும் உதவாத என்னை காருண்யத்தாலே சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. ஒன்றுக்கும் உதவாத என்னை காருண்யத்தாலே
சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி அணைத்து கொண்ட நல்ல நேசரே, அழகான கண்கள். அதனால தான் ஏசாயா 51:3 நான் உங்களுடன் ஓர் என்றுமுள்ள உடன்படிக்கையை செய்து கொள்வேன். நான் உங்களுடன் ஓர் என்றுமுள்ள உடன்படிக்கையை செய்து கொள்வேன். தாவீதுக்கு நான் காட்டிய மாறாத பேரன்பை உங்களுக்கும் காட்டுவேன். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோடு ஒரு உடன்படிக்கை செய்கிறார். இறை அன்பில் வளர்ந்திட, இறை வார்த்தையில் வளர. வெள்ளிக்கிழமை இரு இதயத்தின் ஆண்டவருடைய நாள், இறை இரக்கத்தின் நாள். எனக்கு செவி கொடுங்கள், என்னிடம் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது நீங்கள் வாழ்வடைவீர்கள். நான் உங்களுடன் ஓர் என்றுமுள்ள உடன்படிக்கையை செய்து கொள்வேன். தாவீதுக்கு நான் காட்டிய மாறாத பேரன்பை உங்களுக்கும் காட்டுவேன் என்ற வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. இது கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கிறதற்காய் நன்றி. இந்த காலை வேளையில் இந்த அருமையான வார்த்தைகளை தந்து நீர் எங்களோடு பேசுகிறே மக்கள் நன்றி ஆண்டவர். கேட்டுக்கொண்டிருக்கின்ற கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய திருக்கரத்தால் தொட்டு ஆசீர்வதிப்பதற்காய் நன்றி. உச்சன் தலைமுதல் உள்ளங்காலில் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வார்த்தையின் அபிஷேகத்தினால் நீ நிரப்பிக் கொண்டிருப்பதற்காய் நன்றி. ஆசீர்வதியும் பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் புண்ணிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.